முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அந்த மாணவிக்கு ஒரு பரிசு கூட கொடுக்கவில்லை. அந்த குடும்பம் கொடுத்து பழக்கப்பட்டதே இல்லை, வாங்கி பழக்கப்பட்ட குடும்பம். 1994 ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அகரம் எழுதினார் அண்ணன் வைகோ அவர்கள். இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி ஊருக்கு முன்மதியாக இருங்கள் என்று கண்விழிக்காத பல கிராமங்களில் 25 ஆண்டுகளாக பால் முட்டை ரொட்டி திட்டம், இலவச பள்ளிக்கூடம், இலவச நூலகங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் மன்றங்கள் இந்த மண்ணுக்கு செய்திருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் பரிசு பெற்ற மாணவியை கூப்பிட்டு முதல் பரிசு பெற்ற மாணவி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலினையும் போய் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவள். அதே மாணவி தலைவர் விஜய் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற வந்தாள். முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அந்த மாணவிக்கு ஒரு பரிசு கூட கொடுக்கவில்லை. முதலமைச்சராக இருந்தும் அந்த குடும்பம் கொடுத்து பழக்கப்பட்டதே இல்லை, வாங்கி பழக்கப்பட்ட குடும்பம். ஆனால் எங்கள் தலைவரை முதல் மதிப்பு பெற்ற மாணவி வந்து சந்தித்த பொழுது எங்கள் தலைவர், ஆச்சரியப்படுகிறேன் நான், வைர நிக்கலஸ் அந்த மாணவிக்கு வழங்கினார். 1 கிராம் வெள்ளியின் விலை இன்றைக்கு 285 ரூபாய். எங்கள் தலைவர் ஒரு மாணவிக்கு வைர நிக்கலஸை வழங்கினார். மாவட்டந்தோறும் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று மாவட்ட செயலாளருக்கு கட்டளையிட்டார். தலைநகர் சென்னையில் திருவான்மியூரில் ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தில் 2 நாட்கள் கால் கடுக்க நின்று தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்ற மாணவர்களை வரவழைத்து பெற்றோர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தங்கத்தாலான தோடும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்கத்தாலான கடையாளியும் அணிவித்து மகிழ்ந்தவர் எங்கள் தலைவர் விஜய். இலங்கை தமிழர் பிரச்சனையில் உண்ணாவிரத அறப்போர் இருந்தவர் எங்கள் தலைவர் விஜய். கடல் கடந்து மீன்பிடிக்க வந்தார்கள் என்று எங்கள் எல்லையில் மீன்பிடிக்க மீனவர்களை நாயை சுடுவதைப் போல சுட்டான் சிங்கள காடையன். அந்த அநியாயத்தை கண்டித்து கடல் சூழ் நாகை காரோடத்தில் உண்ணாவிரதம் இருந்தவர் எங்கள் தலைவர் விஜய். ஆகவே அவருடைய பங்களிப்பை 4 நூற்றாண்டு மேலாக இந்த மண்ணில் அவர் சத்தமில்லாமல் செய்திருக்கிறார். நாங்கள் விளம்பரம் செய்யவில்லை, நாங்கள் விளம்பரம் செய்வதில் விரும்பவில்லை. ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் ஆண்டுக்கு 700 கோடி ரூபாய் அவர்கள் விளம்பரம் செய்தார்கள். நாங்கள் தேர்தலுக்கு கூட விளம்பரம் செய்யவில்லை. எந்த செய்தித்தாளுக்கும் தொலைக்காட்சிக்கும் விளம்பரமே செய்யவில்லை. வெற்றி எங்கள் பக்கம் வந்து நின்றது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். ஆட்சி மாற்றமும் ஒரு அரசியல் மாற்றமும் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய கனவு. 1994 மே திங்கள் 6ஆம் தேதி ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அகரம் எழுதினார் அண்ணன் வைகோ அவர்கள். அவராலே அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை செய்வதற்காகத்தான் கபில்சில மூப்பனையார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அந்த கட்சி இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்ததன் விளைவு அது கல்லறைக்குள் போய்விட்டது. ஒரு அரசியல் மாற்றத்திற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி அவருடைய மனைவி பிரேமலதா 5 ஆண்டு காலத்திற்கு திமுகவுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார். அந்த கடமையை செய்வதற்குத்தான் உலகநாயகன் கமலஹாசன், என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித் தருகிற மாபெரும் கலைஞன் கமலஹாசன் என்று நம்பியிருந்தேன் நான். அந்த கமலஹாசன் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று திமுகவின் மீது தீவிர வெறுப்பை கக்கி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். இப்பொழுது அந்த கமலஹாசன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் கையில் இருந்த டார்ச்சை அறிவாலயத்தின் திண்ணையில் தேடிக்கொண்டிருக்கிறார்.
அந்த கடமையை செய்வதற்குத்தான் நாம் தமிழர் இயக்கம் என்று தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பெயர். மேதகு தலைவர் தம்பி பிரபாகரனை நஞ்சிருக்கும் கூப்புகளை நடுக்களித்து தொங்கவிட்டு வெஞ்சபரித்திருக்கிற வேங்ககளை நாயகன் மேதகு பிரபாகரனோடு உட்கார்ந்து சாப்பிட்டேன் என்று பொய் சொல்லி உலகெங்கும் ஆளக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடியை தேடிக்கொண்டவர், எங்கள் தந்தை பெரியாரை அவமதித்தவன், ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவை கேவலமாக பேசியவன், திராவிடத்தை பழிக்கிறேன் என்கிற பெயரால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன், அந்த சீமான் என்கிற சில்லறை பெயர் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். இன்றைக்கு திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு போகிறார், வெட்கமில்லாமல் சிரித்துக் கொண்டு வாங்குகிறான். இப்படி கூலி கைக்கூலியாக இருப்பதில் சுகம் காணுகிற அந்த நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்து விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. இப்பொழுதே அந்த கட்சியை நாங்கள் பாடையில் வைத்திருக்கிறோம்.